மாடி தோட்டத்துல பூத்திருக்க பூக்கள பார்த்துட்டு வந்துரலாங்க. மாடி தோட்டம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா நல்லா செழிப்பா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, தொடர ஒரு 3 நாளா மழை பெஞ்சுட்டு இருந்ததுனால, தண்ணி ஊத்த வேண்டிய இதுவும் இல்ல. கிட்டத்தட்ட நான் ஒரு 4, 5 நாள் ஆச்சு நான் மாடி தோட்டத்துல தண்ணி ஊத்தி. ஃப்ரெஷ்ஷா இருக்குது மழை பெஞ்சனால. மாடி தோட்டம் ஃபுல்லா செடிங்க எல்லாம் அழகா நிக்கிறாங்க. காத்து வேற அதில கொஞ்சம் லைட்டா ஆடிக்கிட்டே, அழகா பூக்கள் விரிஞ்சு நிக்குது பாருங்க. இது ஒரு ரோஸ்ல 2 கலர்ல பூக்குதுங்க. ஒண்ணு டபுள் கலர் மாதிரி பூக்குது. ஒண்ணு டார்க் கலர் மாதிரி பூக்குது. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. பார்க்க 2 செடி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா 2 செடி இல்லைங்க. ஒரு செடியில, ஒரு ரோஸ் செடியில அழகா 2 கலர்ல, டபுள் கலர்ல பூ பூக்குது. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. நெறைய மொட்டு எடுத்து பூத்திருக்குது. இது வெட்டி விட்ட ரோஸ். அடிக்கடி வெட்டி விடணுங்க. வெட்டி விட்டா தான் ரோஸ்ல நெறைய மொட்டு எடுத்து பூ பூக்கும். மாடியில நேத்து நாய் வந்திருக்குங்க. அது எனக்கு தெரியல. மேல மாடி தோட்டத்தில போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. எல்லாம் நெறைய பாட்டுங்களெல்லாம் தள்ளி போட்டு, உடைச்சு செடிங்களெல்லாம் உடைச்சு வச்சிருக்கு. இது ஒரு ரோஸ ஒடிச்சு விட்டுட்டு போயிருச்சு. இது மிட்நைட் ப்ளூ ரோஸுங்க. நான் கட்டிங் வச்சு, திளுக்க வச்சு நான் வேற ஒரு பாட்ல ரீபாட் பண்ணி கொஞ்ச நாள் தான் இருக்கும். இந்த மாடி தோட்டம்லாம் கிளீன் பண்ணப்ப நான் ரீபாட் பண்ணி வச்சது. இப்ப தான் லைட்டா தில்லுல எடுத்து வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நாய் வந்து சவுட்டி, அதெல்லாம் உடைச்சு போட்டுருச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எடுத்து நிமிர்த்து அப்படியே சைடு வாக்குல வச்சிருக்கேன். வருங்கிற நம்பிக்கை. ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்குதுல்ல, அதனால. அழகா பூத்திருக்க சாமந்தி. மேரிகோல்டுங்க. ஒரே ஒரு பூ பூத்திருக்கு. அவ்வளோ அழகா இருக்கு. இந்த மேரிகோல்டு வந்து என்னோட வீட்டுக்காரர் வந்து சீடு வாங்குனாரு. எதுலயோ வந்து ஆன்லைன்லேருந்து வாங்குனாரு. அந்த சீட்ல ஃப்ரீயா குடுத்த கிஃப்ட்ல வந்து சூரியகாந்தி பூ விதைங்க. அது போட்டோனே அழகா பூ பூத்துருச்சு. இந்த ரோஸ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மழை ஆனனால வெயிட் தாங்காம அப்படியே சாஞ்சு கீழ தொங்கிட்டு நிக்குது. ஆனா 4 பூ பூத்திருக்கு. அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. அப்படியே பூத்திருக்க பூக்களையும் பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட ஒண்ணு ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு காலையில நான் பால் போட்டுட்டு இருக்கக்கூடிய டைம் என் என் எதிரே ஒரு பொண்ணு வந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 20 வயசு, 21 வயசு இருக்கும். யாருன்னு எனக்குன்னு தெரியாது. அவங்களும் என்ன பார்த்ததில்ல. நான் வண்டியில போயிட்டு இருக்கக்கூடிய என்ன பார்த்துட்டு சடனா ஒரு சிரிப்பு சிரிச்சுச்சுங்க. எனக்கு அத பார்க்கக்கூடிய டைம் அவ்வளோ சந்தோஷம். அது அந்த சிரிக்கக்கூடிய டைம் எனக்கு மனசுல இருந்த ஒரு ஒரு புத்துணர்ச்சி. அது எப்படின்னு தெரியல. யாருன்னே தெரியாம அவ்வளோ புன்சிரிப்பா என்ன பார்த்து சிரிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு, நின்னு திரும்பி பார்த்தேன். அதுக்கு முன்னாடி அவங்க போயிட்டாங்க. ஆனா அவங்க வாக் பண்ணிட்டு தான் ஏதோ யோகா பயிற்சிக்கு ஏதோ போயிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அவங்க பார்த்து சிரிச்ச சிரிப்பு எனக்கு இப்போ என் மைண்ட்ல போயிட்டுருக்கு. யாருன்னே தெரியாதவங்க என்ன பார்த்து சிரிக்கக்கூடிய டைம் அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. அத சொல்லணும்னு உங்ககிட்ட எனக்கு தோணுச்சு எனக்கு. ஏன்னா மறக்க முடியாம இருந்துச்சு. எனக்கு கொஞ்ச நேரம் அது மைண்ட்லயே இருந்துச்சு அதோட சிரிப்பு. ஆனா அத நான் பார்க்க முடியல எனக்கு. நெக்ஸ்ட் அத பார்க்க முடியல எனக்கு. யாருன்னே தெரியாதவங்க வந்து சடனா சிரிக்கக்கூடிய டைம் எனக்கு என்னன்னு சொல்றதுன்னு தெரியல அந்த சந்தோஷத்த. அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.